புதுச்சேரியில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் கைதானவர் தற்கொலை. காலாப்பட்டு மத்திய சிறையில் உள்ள கழிவறையில் தூக்கில் தொங்கினார். முதலமைச்சர் மு க ஸ்டாலினை இன்று தலைமைச் செயலகத்தில் சந்திக்கிறார் விசிக தலைவர் திருமாவளவன். மது ஒழிப்பு மாநாடு அறிவிப்பால் திமுக கூட்டணியில் சலசலப்பு ஏற்பட்ட நிலையில் நடவடிக்கை. கூட்டணியில் இருப்பதும் அதிலிருந்து வெளியேறுவதும் சுதந்திரமான ஒரு முடிவு. திருவாரூரில் நடந்த கூட்டத்தில் விசிக தலைவர் திருமாவளவன் பேச்சு. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நாம் கட்சியின் நலனை கருத்தில் கொண்டு நாம் எடுக்கிற முடிவு சுதந்திரமான முடிவு. ஒரு அணியிலே இருக்கலாம் அல்லது வெளியேறலாம். இதற்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. டெல்லி முதலமைச்சர் பதவியிலிருந்து 2 நாட்களில் விலகுகிறார் அரவிந்த் கெஜ்ரிவால். நிரபராதி என மக்கள் தீர்ப்பளிக்கும் வரை முதலமைச்சர் நாற்காலியில் அமரமாட்டேன் என உறுதி. அமெரிக்க முன்னாள் அதிபர் டிரம்பை கொலை செய்ய மீண்டும் முயற்சி. AK-47 துப்பாக்கியுடன் வந்தவரை விரட்டிச் சென்று கைது செய்தது காவல்துறை. உத்தரகாண்டில் நிலச்சரிவால் சிக்கிய 30 தமிழர்களும் முதல்வர் மு க ஸ்டாலின் நடவடிக்கையால் பத்திரமாக மீட்பு. ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டவர்கள் ஓரிரு நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து பின்னர் சென்னை திரும்புவார்கள் என தமிழ்நாடு அரசு தகவல். சென்னையில் விநாயகர் சிலைகள் கரைக்கப்பட்டதால் கடற்கரையோரம் தேங்கிய குப்பைகள். கரையாத சிலைகள், குப்பைகள், மரக்கட்டைகளை அகற்றும் தூய்மை பணியாளர்கள். தமிழ் நடிகைகள் குறித்து அவதூறாக பேசிய புகாரில் டாக்டர் காந்தராஜ் மீது வழக்கு பதிவு. ஆபாசமாக பேசுதல், பெண்ணின் மாண்பை அவமதிக்கும் வகையில் பேசுதல் உள்ளிட்ட 5 பிரிவுகளில் நடவடிக்கை. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் விரைவில் அமல்படுத்தப்படும் என மத்திய அரசு வட்டாரங்கள் தகவல். கொரோனா காரணமாக நிறுத்தப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பும் விரைவில் தொடங்கப்படுகிறது. டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் விளையாடுவதற்காக சென்னை வந்தது வங்கதேச அணி. சேப்பாக்கம் மைதானத்தில் 19ஆம் தேதி போட்டி தொடங்குகிறது. மணிப்பூரில் மொபைல் இணைய சேவைக்கான தடை வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் இடஒதுக்கீடு தொடர்பாக குக்கி மற்றும் மெய்தி பிரிவினருக்கிடையே கடந்த ஆண்டு மோதல் நடைபெற்றது. இந்த விவகாரத்தில் அரசு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறி மாணவர்கள் மீண்டும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனால் 5 மாவட்டங்களில் ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டு தவறான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்கும் வகையில் மொபைல் இணைய சேவைக்கு தடை விதிக்கப்பட்டது. இணைய சேவைக்கான தடை வரும் 20ஆம் தேதி வரை மேலும் 5 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மாநில அரசு அறிவித்துள்ளது. அதே நேரம் ஊரடங்கில் நேற்று அதிகாலை 5 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை தளர்வு அளிக்கப்பட்டு பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கிக் கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து பொருட்களை வாங்கிச் சென்றனர். இம்பால் மேற்கு மாவட்டத்தில் காவல்துறை வாகனங்கள் மீது கற்களை வீசி சிலர் தாக்குதல் நடத்தியதாக மாவட்ட SP சிவகாந்தா தெரிவித்தார். வன்முறையில் தனது வாகனம் சிக்கிக் கொண்டதாகவும் அவர் தெரிவித்தார். இளைஞர்களை அமைதிப்படுத்துமாறு மூத்த சமூக தலைவர்களை SP சிவகாந்தா கேட்டுக் கொண்டார். மருத்துவ சிகிச்சைகள், கல்வி நிறுவன கட்டணங்கள், வரி செலுத்துதல் ஆகிய பரிவர்த்தனைகளுக்கு இன்று முதல் UPI மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. UPI எனப்படும் ஒருங்கிணைந்த பணம் செலுத்துதல் முறை மூலம் நாள்தோறும் 1 லட்சம் ரூபாய் வரை மட்டுமே தற்போது பணம் செலுத்த முடியும். இந்நிலையில் குறிப்பிட்ட சேவைகளுக்கு இந்த தொகையை அதிகரித்து இந்திய தேசிய பணம் செலுத்துதல் கழகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. இது இன்று அமலுக்கு வருகிறது. அதன்படி வரித்தொகையை ஒரே நாளில் 5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தலாம். இது வரி செலுத்தும் லட்சக்கணக்கானோருக்கு உதவும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோல மருத்துவ செலவுகள், கல்வி நிறுவனங்களில் கட்டணங்கள், தொடக்கநிலை பங்கு வெளியீடுகள், இந்திய ரிசர்வ் வங்கியின் சில்லறை நேரடி திட்டங்கள் ஆகியவற்றுக்கும் UPI பரிவர்த்தனை மூலம் 5 லட்சம் ரூபாய் வரை செலுத்தலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. UPI பயன்படுத்தி மிக பெரும் பரிவர்த்தனைகளை ஊக்குவிக்கவும் எளிதாக்கவும் புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையின் வரலாற்றிலேயே செப்டம்பர் மாதங்களில் 5வது முறையாக அதிகபட்சமாக 100.76 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் பதிவாகியுள்ளது. இதற்கு காரணம் என்ன? விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. சென்னையில் காலை 11 மணிக்கு மேல் வெளியே செல்வோருக்கு சூரிய மண்டலத்துக்கே சென்று வந்த உணர்வை தந்து வருகிறது அண்மை காலமாக சுட்டெரித்து வரும் வெயில். ஏப்ரல் மே மாத கத்திரி வெயிலை நியாயப்படுத்தும் வகையிலாக கடந்த சில நாட்களாக பகல் நேரத்தில் வெயில் வாட்டி வதைத்து வருகிறது. இந்நிலையில் சென்னை வரலாற்றிலேயே 5வது முறையாக செப்டம்பர் மாதத்தில் அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார்.
அதாவது இதற்கு முன்பு 1968ஆம் ஆண்டு 101.12 ஃபாரன்ஹீட்டும் 1883ஆம் ஆண்டு 102.2 ஃபாரன்ஹீட்டும் வெப்பநிலை பதிவாகி இருந்தது. அதன் பின்னர் கடந்த 1997ஆம் ஆண்டு 101.3 ஃபாரன்ஹீட்டும் 2009ஆம் ஆண்டு 101.66 ஃபாரன்ஹீட்டும் பதிவானது. அதன் பிறகு தற்போது 100.76 ஃபாரன்ஹீட் வெப்பநிலை பதிவாகி உள்ளது. குறிப்பாக நுங்கம்பாக்கத்தில் அதிகபட்சமாக இந்த வெப்பநிலை பதிவாகி உள்ளது. தென்னிந்திய தீபகற்பகத்தில் வறண்ட வானிலை நிலவுவதால் தமிழ்நாடு முழுவதும் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்படுவதாக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் தெரிவித்தார். வெயில் இந்த டைம்ல வர்றது இயல்பு தான். ஏன்னா எப்படி சூரியனோட குத்துக்கதிர் வட துருவம் நோக்கி போகும்போது ஏப்ரல் மாசம் நமக்கு வெயில் தாக்கம் அதிகரிக்கும். அந்த குத்துக்கதிர் வட துருவத்திலிருந்து தென் துருவம் நோக்கி போகும்போது தான் நமக்கு வடகிழக்கு பருவமழை வருது. ஸோ இப்போ திரும்பவும் தமிழகத்தில் சூரியனின் குத்துக்கதிர்கள் நேர இருக்கிறதுனால தான் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருக்குது. நமக்கு அந்த செப்டம்பர் செகண்ட் சம்மர்னு சொல்லுவோம். ஆனாலும் இயல்பிற்கு அதிகமாக ஒரு 3 முதல் 5 டிகிரி வரை பரவலாக தமிழகத்தில் பல இடங்களில் வெப்பம் பதிவாயிட்டு இருக்கு கடந்த சில தினங்களாகவே. ஸோ வெப்பம் இருக்கும், ஆனாலும் கடந்த சில தினங்களாக இருக்கிற வெப்பம் இயல்பை விட அதிகமாக தான் இருக்கு. இது காலநிலை மாற்றம் காரணமாக ஏற்பட்ட பாதிப்பு இல்லை என்றும் இயல்பான மாற்றம்தான் என்றும் அவர் விவரித்துள்ளார். அடுத்த 2-3 தினங்களுக்கு கிட்டத்தட்ட இது மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் வெப்பசலனம் காரணமாக ஏற்படக்கூடிய இடி மின்னலுடன் கூடிய அந்த மழை படிப்படியாக உட்புற பகுதிகளில் வர ஆரம்பிச்சு. அது வந்துருச்சுனால ஓரளவுக்கு கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கம் தனிய தொடங்கிடும். அடுத்த சில நாட்களுக்கு வெப்பநிலை அதிகமாக இருக்கும் என்பதால் பொதுமக்கள் அதற்கேற்ப தங்கள் பயணங்களை மாற்றியமைத்துக் கொள்ள வானிலை ஆய்வாளர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு 6 வந்தே பாரத் ரயில் சேவைகளை பிரதமர் நரேந்திர மோடி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ஜார்க்கண்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி வாயிலாக ரயில் சேவைகளை தொடங்கி வைத்தார். இந்த புதிய ரயில்கள் 24 மாநிலங்களில் உள்ள 280 மாவட்டங்களுக்கு மேல் தினமும் 120 பயணங்களையும் மேற்கொள்ளும். இதன் மூலம் நாட்டில் வந்தே பாரத் ரயில்களின் எண்ணிக்கை 60ஆக உயர்ந்தது. ரயில் இயக்கத்தை தொடங்கி வைத்த பிறகு பல திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்த பிரதமர் மோடி கிராம வீட்டு வசதி பயனாளிகளுக்கு நலத்திட்டங்களை வழங்கினார். தொடர்ந்து உரையாற்றிய பிரதமர் மோடி ஏழைகள், ஆதிவாசிகள் மற்றும் பட்டியலினத்தவர்கள்தான் நமது தேசத்தின் முன்னுரிமை என்றார். लेकिन सबका साथ सबका विकास के मंत्र ने देश की सोच और प्राथमिकताओं को बदल दिया है. अब देश की प्राथमिकता देश का गरीब है. अब देश की प्राथमिकता देश का आदिवासी है. अब देश की प्राथमिकता देश का दलित, वंचित और पिछड़ा समाज है. நவீன வளர்ச்சி நாட்டின் சில நகரங்களுக்கு மட்டுப்படுத்தப்பட்ட ஒரு காலம் இருந்ததால் ஜார்க்கண்ட் போன்ற மாநிலங்கள் நவீன வளர்ச்சியில் பின்தங்கிவிட்டதாக விமர்சித்தார். கேரளாவில் அண்மையில் உயிரிழந்த இளைஞருக்கு நிபா பாதிப்பு இருந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளது. மலப்புரத்தைச் சேர்ந்த 23 வயது மாணவர் அண்மையில் உயிரிழந்தார். அவருக்கு நிபா வைரஸ் தொற்று இருக்கும் என்று சந்தேகிக்கப்பட்டதால் அதற்கான பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் உயிரிழந்த இளைஞர் நிபா வைரஸால் பாதிக்கப்பட்டிருந்ததாக சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தகவல் தெரிவித்துள்ளார். புனே வைரலாஜி ஆய்வகத்திற்கு உயிரிழந்தவரின் மாதிரி அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில் அந்த இளைஞருக்கு நிபா பாதிப்பு இருப்பதாக பரிசோதனை முடிவுகள் வெளியானது. இதனால் உயிரிழந்த இளைஞருடன் தொடர்பில் இருந்தவர்களுக்கும் பரிசோதனை செய்யப்பட்டு அவர்களும் கண்காணிப்பில் வைக்கப்பட்டுள்ளனர். கேரளாவில் தற்போது வரை 151 பேர் நிபா காய்ச்சல் தொற்றால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். எனினும் பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்று அம்மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது.